இந்த வீடியோ வந்து கிரியேட்டர்ஸ்க்காக. நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யூடியூப்பில் சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வராமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுருக்கோமான்றதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறணும். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் ரைட் கார்னரில் வந்து நம்ம ப்ரொஃபைல் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் வந்ததுமே உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்னு இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஹோம் பேஜில் இருக்கிற செட்டிங்ஸ் தான் இருக்குது, டேஷ்போர்டை தவிர்த்து. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அதாவது புஷ் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு, அனலிட்டிக்ஸு, கமெண்ட்ஸு, ஏன் பேஜ் இதனுடைய கமெண்ட் செட்டிங்ஸ் தான் இந்த புஷ் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம எல்லா கமெண்ட்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இம்பார்ட்டன்ட் இருக்கும், அதுக்கடுத்து நன் இருக்கும். அது என்னென்னு செட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அனலிட்டிக்ஸ் வந்து ஆனில் வச்சுருங்க. அச்சீவ்மெண்ட்ஸ்னு இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆனில் வச்சுருங்க. பாலிசிஸ் இருக்குது, அதாவது பாலிசினா நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம்ல, பாலிசியில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இஷ்யூ, கிளைம், ஆல் செக்ஸ் கம்ப்ளீட்டட் இதெல்லாம் வந்து காமிக்கும். உங்களுக்கு ரீசெண்டாக வந்து நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி ப்ரீமியர் போட்ட வீடியோவோ இல்லாட்டி வந்து ரிலீஸ் பண்ண வீடியோக்கோ வந்து கூட உங்களுக்கு ஆல் செக்ஸ் கம்ப்ளீட்டட்னு உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். ஏர்ன் பேஜ் அப்டேட் வந்து லேட்டராக பண்ணுவாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப் போய்க்கிறணும். யூடியூப்லேயும் நம்ம சேனல்கிட்ட செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறணும். இந்த செட்டிங்லாம் நம்ம சேனலில் ஆன் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிவிட்டு செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்னு இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறணும். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி போனீங்கன்னா நமக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க.